டிஸ்மேண்டில் பண்ணி அதில் இருக்க காம்போனன்ட்ஸ் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஓப்பனிங் டூல்ஸோட தேவை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு போர்டை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் அடுத்த ப்ராசஸாக இருக்கும். நம்ம எந்த ஒரு மொபைல் ஃபோன் போர்டை ரிமூவ் பண்ணாலும் ஸோ அந்த மொபைல் ஃபோன் போர்டை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணாலே பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனில் ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மொபைல் ஃபோன் போர்டில் இருக்க சின்ன தூசினால் கூட ஆகும். ஸோ அதை நார்மலாக க்ளீன் பண்ணாலே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ளீனிங் ப்ராசஸ்க்கு தேவையான டூல்ஸ். ஒரு மொபைல் ஃபோன் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த IPA சொல்யூஷன்றதாக தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஸ்மெல் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். ப்ளஸ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்திங்கன்னா ESD ப்ரஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்டேஜ் வந்து போர்டுக்கு பாஸ் ஆகிராமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் இந்த ப்ரஷ்ஷோட இது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுவுமே திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும். ஈஸியாக என்ன ஆகாதுன்னா உடையாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த ESD ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலேயும் 4 to 5 டைப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு எந்த இது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் ESD ப்ரஷ். ஸோ நார்மலாக க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு IPA சொல்யூஷன் ப்ரஷ் இருந்தாலே போதும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் போர்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டிங் டூல்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டூல் மல்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ நம்ம மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரீடிங்ஸ் செக் பண்ண முடியும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் போர்டை செக் பண்ணுறதுக்கு DC வோல்டேஜஸ் அப்படின்றது வந்து தேவைப்படும். ஸோ இந்த 200 மில்லி வோல்ட்லேருந்து 600 வோல்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் போர்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸை கூட நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த மல்டிமீட்டரில் செக் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த கண்டினியூட்டி மோடு, ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மோடில் வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு மொபைல் ஃபோனில் இருக்க சர்க்யூட் கனெக்ஷனை ட்ராக் பண்ணி நம்மளால் அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ எந்தெந்த காம்போனன்ட்ஸ் எந்தெந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு, எந்தெந்த கனெக்டர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, டிஸ்பிளேயோட என்னென்னலாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் இந்த கண்டினியூட்டி மோடில் வச்சு கூட செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி மல்டிமீட்டர்ஸ் தவிர்த்து நமக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் போர்டில் இருக்கக்கூடிய SMD காம்போனன்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோடு இதையெல்லாம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இந்த SMD டெஸ்டர் அப்படின்றது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா Fன்னு இருக்கும், இன்னொன்று Hன்னு இருக்கும். ஸோ இதில் இந்த Hன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பட்டன்வாங்க. ஸோ வேல்யூஸ் வந்து என்ன ஆகும்னா ஹோல்ட் ஆகி ஸ்டாப் ஆகி நிற்கும். ஸோ நமக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்காங்கன்னா மியூச்சுவலாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டயத்தில் கரெக்டான வேல்யூயை ஹோல்டு பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த ஹோல்டு பட்டன். ஸோ இந்த Fன்ற பட்டன் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ இது வந்து கண்டினியூட்டி மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது டயோடு செக் பண்ணுறதுக்கானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட யூனிட் வந்து ஃபேரட், F வந்து லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இது வந்து ஸ்கேன் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஃபியூஸ், டயோடு, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இதில் எது வேணாலும் நம்ம இந்த ஸ்கேன் மோடில் வச்சு செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூவை நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இது வந்து ரெசிஸ்டர் செக் பண்ணுறது. ஸோ இந்த இதில் மேலே ஆட்டோ அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் வந்துக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ இது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூவையும் ப்ளஸ் அதோட யூனிட்டையும் நமக்கு இங்கே இந்த இடத்துல காட்டிடும். ஸோ அதுக்கு தான் இந்த சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும்னா ஆஃப் ஆயிரும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம். ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாமே நம்மளோட மொபைல் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் வந்து பேட்ரி வந்து அதிகமாக என்ன ஆகும்னா ஃபெயில் ஆகும். ஸோ அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து நம்ம ரொம்ப நாள் சார்ஜ் போடாமல் வச்சுருக்கலாம். ஈவன் சார்ஜ் இருக்கிறதுனால கூட என்ன ஆகலாம்னா பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நமக்கு அந்த பேட்டரியை வந்து புதுசாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரியை பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா பேட்ரி பூஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்ரி பூஸ்டர் அல்லது பேட்ரி எலிமினேட்டர் அப்படின்றதில் வந்து
ஸோ டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். 3 to 12 வோல்டேஜஸ் வரைக்கும் கூட செட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பேட்ரி வந்து மொபைல் ஃபோன் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3.7 வோல்டேஜ் டு 4.5 ஆர் 4.4 வோல்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம நார்மலாக 4.5 கூட செட் பண்ணிக்கிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாப் இருக்கும். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்கில் இருக்கும். ஸோ ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவில் பேட்டரியில் வைக்கும்போது என்ன ஆகும்னா பேட்ரிஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலராக 2 to 6 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சாலே போதும். எந்த ஒரு பேட்டரியாக இருந்தாலும் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து பூஸ்ட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பழைய ஃபோனில் இருக்கக்கூடிய நார்மல் பேட்டரிஸ் வந்து தான் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய பேட்டரிஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்மார்ட் பேட்டரி பூஸ்டர் அல்லது ஸ்மார்ட் பேட்டரி எலிமினேட்டர் அப்படின்றது தேவைப்படும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 18 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த இதில் பூஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் கூட நமக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்டேஜ் வந்து கொடுக்கக்கூடிய நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி டைப் தான் இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இதுக்கு இன்புட்ஸ் அப்ளை வந்துடும். ஸோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரிஸ் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு பேட்டரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பேட்டரி பூஸ்டர் ஆர் எலிமினேட்டர்ன்றது தேவை. ஸோ அதுக்கடுத்து நம்மளோட மொபைல் ஃபோனில் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அண்ட் டீசால்ட்ரிங் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சால்டர் அயன் தான். ஸோ இந்த சால்டர் அயன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டைப் டிப்பு. ஸோ இந்த டிப்பு வந்து நமக்கு நார்மலாக ஒரு டிஸ்பிளே சால்டரிங்லேருந்து டீசால்டரிங் பண்ணுற வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சால்டரிங் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லோரும் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காப்பர் வயர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி சுரண்டி விட்டோம்னா கூட என்ன ஆகும்னா நம்மளோட சால்டரிங் அயன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக க்ளீன் ஆகும். ஸோ அதே டைமில் வந்து ஸ்பான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே என்ன ஆயிரும்னா காலியாயிரும். பட் இந்த சால்டர் பாட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சால்டரிங்க்கு தேவைப்படக்கூடிய சால்டர் வயர். ஸோ இதை சால்டரிங் லெட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் எந்த விதமான சால்டரிங் பண்ணுறதுக்கு எல்லா விதமான சால்டரிங் பண்ணுறதுக்கும் நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் பேஸ்ட் வந்து சொல்லுவோம். ஸோ அந்த சால்டரிங் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் சால்டர் ஃப்ளக்ஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ண போதும் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ஹீட் பண்ணுறதுக்காக தான் இந்த சால்டரிங் பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது டீசால்டரிங் விக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் ஒரு ஐசியை ரிமூவ் பண்ணும்போதோ இல்லை ஒரு எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ், சார்ஜர் கனெக்டர், டிஸ்பிளேவாக இருக்கலாம். பழைய மொபைல் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய பட்டன் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்லிப் டைப் டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணும்போது எக்ஸஸ் ஆஃப் லெட் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டுலேயே தங்கி இருக்கலாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டீசால்டரிங் விக் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஃபோனில் ஒரு கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சீரிஸ் சர்க்கியூட்டில் வந்து காம்போனன்ட்ஸ் மிஸ் ஆகும்போது சப்ளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாமல் இருக்கும்போது அந்த இதுக்கு வந்து ஜம்பர் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஜம்பர் ஒயர். ஸோ இதோட ஒரு டிப்பை வந்து நம்ம வந்து ட்விசர் மூலயமாவோ எதையாவது வச்சு சுரண்டி விட்டு அதில் இருக்க காப்பரில் வந்து சால்டரிங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம வந்து சால்டரிங் அயன் யூஸ் பண்ணும்போது அதோட டிப்பு வந்து என்ன ஆகாதுன்னா ஒரு சில சமயம் லெட்டு வந்து கரெக்டாக பிடிச்சிக்காது. ஸோ அந்த டைம் இந்த பைல் அப்படின்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேய்ச்சி நம்ம வந்து லெட்டை வந்து பிடிக்க வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக சால்டரிங் டீசால்டரிங் செய்கிறதுக்கு தேவையானது. ஸோ நம்மளோட மொபைல் ஃபோன் போர்டில் இருக்கக்கூடிய எஸ்எம்டி காம்போனன்ட்ஸாக இருக்கட்டும், ஐசிஸாக இருக்கட்டும், ஸோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்எம்டி ரீவொர்க் ஸ்டேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் அண்டு ஹீட் வந்து நமக்கு வந்து ஒரே இதாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வெவ்வேறு ரேஞ்சஸில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ்லேருந்து ஐசிஸ் வரைக்கும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன்ஸை ரிப்பேர் பண்ணி சால்டரிங் டீசால்டரிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டூல்ஸ்.